ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, ட்ரம்ப்புடைய பேச்சால் பார்த்திங்கன்னா அதிருப்தி அடைஞ்சிருக்கு. இது நடந்தால் இனி ஈரான் நாடே இருக்காது அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் பேசியிருந்தார். இதனால் பார்த்திங்க அப்படின்னா ஈரான் பார்க்கும் பொழுது ரொம்பவே அப்செட் ஆகியிருக்காங்க. இதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்க போகிறது, ஈரான் இதற்கான பதிலடியை எப்படி கொடுக்க போகிறாங்க, இதை எப்படி ட்ரம்ப் அவர்கள் சரிகட்ட போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் கசிந்திருக்கிறது. எதற்காக அவர் இப்படிலாம் பேசினாரு அப்படிங்கிறத பத்தின தகவலோடு இன்னும் பரபரப்பான உலக செய்திகளை நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான உயர்மட்ட அமைதி பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்தின் லூசெனா நகரில் இருக்கக்கூடிய பர்கன் ஸ்டாக் சொகுசு விடுதியில் தொடங்குச்சு. இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருந்த போதே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கை அறிக்கை காரணமாக அதிருப்தி அடைந்த ஈரானிய தூதுக்குழுவினர் கூட்டத்தில் இருந்து தற்காலிகமாக வெளிநடப்பு செய்திருந்தாங்க. கடந்த பிப்ரவரி 28 தொடங்கிய ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் பல்வேறு பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு தற்காலிக ஒப்பந்தமாக மாறியிருந்தது. ஆயினும் லெபனானில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்து தன்னுடைய தாக்குதலை நடத்தி இருந்தாங்க. இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் முக்கிய எண்ணெய் வர்த்தக வழித்தடமான ஹர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியிருந்தது. இந்த உலகளாவிய பொருளாதார மற்றும் விநியோக நெருக்கடிக்கு தீர்வு காணவே இந்த 60 நாட்கள் நீடிக்கக்கூடிய உயர்மட்ட பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டது. பன்னாட்டு மத்தியஸ்தர்களின் முன்னிலையில் இந்த உயர்மட்ட அமர்வு நடைபெற்று வருகிறது. அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ், அதிபரின் ஆலோசகர் ஜெரார்ட் குஷ்னர் மற்றும் சிறப்பு தூதர் ஸ்டீவ் வித்கோப் ஆகியோர் பங்கேற்றிருந்தாங்க. ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் தலைமையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி மற்றும் ஊடக பேச்சுவாளர் இஸ்மாயில் பகாய் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தாங்க. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், இராணுவ தளபதி ஆசிம் முனீர், கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான், சுவிட்சர்லாந்து வெளியுறவு அமைச்சர் இன்ஷியோ காசிஸ் மற்றும் லெபனான் இராணுவ தளபதி ஜூன் கவாஜி ஆகியோர் மத்தியஸ்தர்களாக பங்கேற்றிருந்தாங்க. இந்திய நேரப்படி நேற்று பிற்பகலில் தொடங்கிய இந்த முதற்கட்ட கூட்டத்தில் லெபனானினுடைய இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையிலான மோதல்களை உடனடியாக நிறுத்துவது, சர்வதேச கப்பல் போக்குவரத்து சீர் செய்ய, ஹர்முஸ் நீரிணையை மீண்டும் திறந்து விடுவது, ஈரானின் அணுசக்தி திட்டங்களை கட்டுப்படுத்துவது மற்றும் அதற்கு பதிலாக ஈரான் மீதான பொருளாதார தடைகளை தளர்த்தி வெளிநாடுகளில் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரான் பல்லாயிரக்கணக்கான கோடி மதிப்பிலான சொத்துக்களை விடுவிப்பது போன்ற முக்கிய விவகாரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருதரப்பும் விவாதித்து வந்திருக்காங்க. இந்த விவாதங்கள் காரசாரமாக நடைபெற்று கொண்டிருந்த போதே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட ஒரு அறிக்கை பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டையை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாங்க. லெபனானில் இருக்கக்கூடிய தனது ஆதரவு அமைப்புகளை ஈரான் உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும், தவறினா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த எச்சரிக்கையால் ஆத்திரமடைந்த ஈரானிய பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை அரங்கத்தில் இருந்து தற்காலிகமாக வெளிநடப்பு செய்திருந்தாங்க. மேலும் அமெரிக்கா தனது வார்த்தை பிரயோகிக்கிறதுல கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னும், ஈரானிய ஆயுத படைகள் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறதாகவும் ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் காலிபாப் எச்சரித்திருந்தார். இதனால் முதற்கட்ட அமைதி பேச்சுவார்த்தையில் தொய்வு ஏற்பட்டுள்ளதுடன் சர்வதேச அளவில் பதட்டமான சூழலும் நீடித்து வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்
அப்படின்னா மத்திய கிழக்கு பகுதியில் நிலவி வரக்கூடிய பதட்டமான சூழலை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் நாட்டு பிரதிநிதிகளுக்கு இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றிருக்கிறது. கத்தார் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் முன்னின்று மத்தியஸ்தம் செய்த இந்த கூட்டத்தில் சர்வதேச வர்த்தக போக்குவரத்திற்கு மிக முக்கிய பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி எப்போதும் திறந்த நிலையில் இருப்பதை உறுதி செய்ய இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி தகவல் தொடர்பு வழிகளை ஏற்படுத்தவும் லெபனானில் தொடர்ந்து வரக்கூடிய ஆயுத மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கவும் இருதரப்பிலையும் முக்கிய ஒப்புதல் எட்ட சுவிட்சர்லாந்தில் இரு நாட்டு பிரதிநிதிகளுக்கு இடையேயான சுமூகமான முறையில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும். அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு மிக கடுமையான எச்சரிக்கையும் விடுத்தார். சர்வதேச அளவில் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் பெரும் பங்கு வகிக்கும் ஹர்முஸ் ஜலசந்தியை ஈரான் மீண்டும் மூடினா அந்த நாடே பூமியில் இல்லாமல் போய்விடும் என்று அவர் எச்சரித்தார். மேலும் இந்த வர்த்தக பாதையை ஈரான் எவ்வித நிபந்தனையும் இன்றி உடனடியாக திறக்க வேண்டும் என்றும் தவறினால் ஈரானின் முக்கிய மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பாலங்கள் போன்ற உள்கட்டமைப்பு மீது அமெரிக்கா மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தும் அப்படின்னு ட்ரம்ப் காலக்கெடு விதித்துள்ளது உலக நாடுகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்பை பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கக்கூடிய ஈரான் ஒரு சில விஷயங்களில் ரொம்பவே சில விஷயங்களில் ஆக்ரோஷமாகவே முடிவெடுக்கிறாங்க அப்படின்னே சொல்லப்படுகிறது. அதிலும் வளைகுடா போர் தொடர்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நேற்றைய தினம் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்ததாக அறிவிக்கப்பட்டாலும் கூட இதில் எட்டப்பட்ட உடன்பாடுகள் குறித்து இரு நாடுகளும் முற்றிலும் முரண்பட்ட கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பாக இப்போ நாம் பார்க்கலாம். அதாவது சுவிட்சர்லாந்தில் பார்க் அண்ட் ஸ்டாக் ரிசார்ட்ல நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா அமெரிக்கா மற்றும் ஈரான் தரப்புல இருந்த முரணான தகவல்கள் வெளியாகி வருவது உலக அரங்கில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிப்பது மற்றும் அணுசக்தி நிலையங்களை ஆய்வு செய்வது ஆகிய முக்கிய விவகாரங்கள்ல இரு நாடுகளும் வெவ்வேறு நிலைப்பாடுகளை கொண்டிருக்காங்க. அமெரிக்க துணைத் தலைவர் JD வான்ஸ் சுவிட்சர்லாந்து பேச்சுவார்த்தைக்கு பிறகு வாஷிங்டன் திரும்பியதும் இது குறித்து விரிவாகவே பேசியிருக்காரு. ஈரானின் முடக்கப்பட்ட சொத்துக்கள் உடனடியாக விடுவிக்கப்படாது என்றும் பேச்சுவார்த்தையில் ஈரான் காட்டக்கூடிய தொடர் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால பொறுப்புகளின் அடிப்படையிலேயே சொத்துக்களை விடுவிப்பது அமையும் என்றும் வான்ஸ் திட்டவட்டமாகவே தெரிவித்திருந்தார். ஈரான் வெறும் வாக்குறுதிகளை நம்பி அமெரிக்கா செயல்படாது என்றும் அவர்களின் செயல்களை கண்காணித்த பின்னரே அடுத்த கட்ட முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அவர் சொல்லியிருந்தார். மேலும் சர்வதேச அணுசக்தி முகாமின் ஆய்வாளர்கள் ஈரானுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாக வான்ஸ் தெரிவித்திருந்தாங்க. ஆனால் ஆய்வாளர்கள் ஈரானுக்குள் சென்ற பிறகு அவர்கள் எவ்வாறு செயல்பட அனுமதிக்கப்படுகிறார்கள் என்பதை உன்னிப்பாக கண்காணித்த பின்னரே தங்களின் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அமையும் அப்படின்னு அவர் விளக்கியிருந்தார். அமெரிக்காவின் இந்த கருத்துக்களை ஈரான் முற்றிலுமாகவே மறுத்தும் இருக்காங்க.